அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, இந்த 2024ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன் நடக்கும், யார் அதிகமாக சம்பாதிப்பீங்க, பணப்பிரச்சனை இல்லாமல் யார் வந்து நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஆண்டு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுன்னு இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்ப்போம். மொத்தத்தில் சொல்லப்போனால் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி என்னென்ன ராசின்னு பார்ப்போம். சரிங்களா? அதேமாதிரி பணம் அதிகமாக புழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன ராசி இந்த 2024 உங்களுக்கு அமைய போதும் இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா முதல் ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லா ராசிகளுக்கும் பணம் வரும். சரிங்களா? இந்த வருஷம் எல்லா ராசிக்கும் பணம் வரும். ஒரு 2-3 ராசிக்கு மட்டும் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கும். அதிகமாக சம்பாதிப்பாங்க பார்த்தீங்களா, அது என்னென்ன ராசின்னு நம்ம பார்க்கலாம். முதல் வரிசையான காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசிக்காரங்க வந்து பாருங்கள், ஜென்ம ராசியில் குரு இருந்து கூட ராகு இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தீங்க, பணப்பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. கடன் தொல்லை வந்து அதிகப்படியான கடன் தொல்லை இருந்தது. நிறைய வட்டி கட்டிட்டீங்க. ஒரு இடத்துல கடன் வாங்கினீங்க, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அதிகப்படியான வட்டி கொடுத்து வருமானத்தெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் அங்கேயே போய் கடனை அடைக்கிற மாதிரியே போச்சு உங்கள் வாழ்க்கை. சரிங்களா? இப்படி தான் ஒரு 1.5 வருஷமாக மேசராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி ஒன்று நடக்கும். குரு பயிற்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குரு பலன் எங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். எப்போ நடக்கும்? ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் கடைசி பகுதி குரு பயிற்சி நடக்குங்க. உங்கள் ராசியில் இருக்க குரு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 2ஆம் இடங்கிறது என்ன? குடும்பம், தனம், வாக்கு. சரிங்களா? பொருளாதாரத்தை கொடுக்குற இடம், பணத்தை கொடுக்குற இடம், ஃபினான்ஸ் கொடுக்குற இடம் எல்லாமே இந்த 2ஆம் இடம் தான். அப்போ பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ போகிறீங்க. ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போயிடும். சரிங்களா? ஆரம்ப பகுதியே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். 2023 பட்ட கஷ்டங்களுக்கு இந்த கஷ்டம் உங்களுக்கு 2024 வரவே வராதுன்னு சொல்லிடலாம். அந்த பிரச்சனை தொடராது. நல்லபடியாக வாழ போகிறீங்க. அதுலேயும் இந்த குரு பயிற்சி நடந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை தரமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு தரமான, ஒரு சிறப்பான, ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை மேசராசிக்காரங்க நீங்கள் அனுபவிச்சே ஆவீங்க. ஏன்னா ராசிக்கு 2ல் குரு வந்துட்டு என்ன பண்ணுவார்? பணத்தை கொடுப்பார். பணத்தை கொட்டி கொடுக்க போகிறார். உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். பணம் இல்லாமல் இருக்கீங்களா, பணம் வரும். வேலை இல்லாமல் இருக்கீங்களா, வேலை வரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்படி பணம் நம்ம சும்மா உட்காந்தா பணம் யாரோ கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வேலைக்கு இப்போ போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்க, வருமானம் வரக்கூடிய ஆண்டாக ஒரு சுயமாக சம்பாதிச்சு ஜெயிக்க போகிறீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி, நண்பர்கள் முன்னாடி, உங்கள் சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு முன்னாடியெல்லாம் ஜெயிச்சு சம்பாதிச்சு காமிக்க போகிறீங்க. பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடச்சிரும். உங்களுக்கு யார் முன்னாடி தலை குமிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி பணத்தோட மரியாதையோடு நீங்கள் வாழ்ந்து காமிக்க போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா 2ல் இருக்க குரு பணத்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். யார் உங்கள் பேச்சு கேட்காம இருந்தாலும் உங்கள் பேச்சு கேட்க போகிறாங்க இந்த ஆண்டு. சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்தை பார்ப்பார். விருச்சிக ராசி பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். விபரீத ராஜயோகம் சொல்லிடலாம். யார் மூலமாக பணம் கிடைக்கும், ஏதோ ஒரு மூலமாக சில பணங்கள் வந்துடும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் சம்பாதிக்கலாம். லாட்ரி, ரேஸு, இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ்ஸு, இந்த பங்குச்சந்தை, சூதாட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் சில பணம் வரும். ஜாக்பாட் அடிக்கும்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து அடுத்தவங்க மூலமாக சில உதவிகள் கிடச்சி அது மூலமாக சில பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக ஜெயிக்க போகிறீங்க. இதெல்லாமே உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சின்னெல்லாம் சொல்கிறீங்களா, அதுலேயும் திடீர் பணம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஆண்டு வந்து பாருங்கள், பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ஆண்டாக ஒரு இருக்க போது முதல் வரிசையாக அந்த ராசியை பாருங்கள், மேச ராசிக்காரங்க இருக்க போகிறீங்க. அடுத்த ராசிக்கு வந்து பாருங்கன்னா சிம்ம ராசி நேயர்கள். சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பீங்க, இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க, அடுத்தவங்களை அரவணைப்பீங்க. நீங்கள் தான் எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி 5ஆம் ராசி சிம்ம ராசி. பூமிக்கே, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் ஒரே கிரகம் சூரியன் தான். சூரியன் நெருப்பு கிரகம். நெருப்பு மாதிரி இருப்பீங்க, ஃபயர் மாதிரி இருப்பீங்க. எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கோபம் இருக்கோ அதே மாதிரி ஈவ இருக்கும், அன்பு பாசம் கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, போன வருஷமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனால் இந்த ஆண்டு பாருங்கள் நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 10ல் குரு வர்றார். சரிங்களா? 10ல் குரு வந்தால் பதவி பறி போயிடும், அப்படி பறி போயிடும், இப்படி பறி போயிடும்னாலும் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 10ல் குரு இருந்து திசையை நடத்தி கோடீஸ்வரனாக இருக்கவங்க இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. 10ல் குரு பொது பலனுங்க. 10ல் குரு இருந்தால் பதவி பயிர் போனால் ஒரு பொதுவாக யாருக்கோ ஒரு 2 பேர் 3 பேர் 10 பேருக்கு நடந்து வச்சு இன்னும் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 10ல் குரு இருக்கிறவங்க ஜாதகத்தில் பாருங்கள், நல்ல லக்னத்தில் பிறந்து அந்த லக்னத்து யோகாதிபதி குரு 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழிலில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கவங்க இன்னும் இருக்காங்க. இப்போ ராசிக்கு பாருங்கள், 10ஆம் இடத்துக்கு குரு வந்து என்ன பண்ணுவார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார்.
அங்கே ஆல்ரெடி கேது இருக்கார், பணப்பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு, முடக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் இருக்கிற ராகு அசிங்கமானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, வீட்டில் யாரும் உங்களை மதிக்க கிடையாது, பணப்பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? ஏப்ரல் கடைசி பகுதியிலிருந்து சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு எந்த இடத்துக்கு வருவார்? உங்கள் ராசிக்கு வருது யோகாதிபதி, உங்கள் ராசிக்கு வருது 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர்னு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, திடீர்னு சம்பாதிக்க போகிறீங்க, வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது. இதெல்லாமே சிம்மராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பார். வருமானம் பெருக போகுது, பணம் வரப்போகுது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க. தலை குமிஞ்சு நின்னீங்க, சொந்தக்காரங்க முன்னாடி தலை குமிஞ்சு நின்னீங்க, யாருமே உங்களை மதிக்க கிடையாது, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மதிக்க கிடையாது, போட்டி பொறாமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டம் பாருங்கள், இவங்க யார் முன்னாடி போட்டி பொறாமையெல்லாம் இருந்ததோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்க போகிறீங்க. யார் உங்களை இழிவாக பேசுனாங்களோ, கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்ட போகிறீங்க சிம்மராசி நேயர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்து என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும், பணம் வரும், சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நீங்கள் ஈடுபட போகிறீங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க இந்த வருஷமெல்லாம். சிம்மராசிக்காரங்க அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போது. ஏன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது. அந்த கேதுவும் பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, குடும்ப பிரச்சனை, தேவையில்லாமல் பிரச்சனை கொடுத்துட்ருக்காரு. அந்த கேது மேலே குருவோட பார்வை விழுகிறதுனால அந்த 2ஆம் இடங்கிறது பொருளாதாரத்துக்கு உண்டான இடங்கிறதுனால அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. பணப்பிரச்சனை இல்லாமல் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க கவலையப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஏப்ரல் கடைசியிலிருந்து, அதாவது மே மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அடுத்த ராசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசி. சரிங்களா? காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பாருங்கள் 7.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, 7.5 சனினால் அவதிப்பட்டீங்க, எவ்வளவோ பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில் நிறைய கெட்டதாக தான் நடந்தது. நீங்கள் அடுத்தவங்க நல்லா தான் பண்ணுறீங்க, உங்கள் மூலமாக அடுத்தவங்க முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் முன்னேற முடியல. நீங்கள் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டியாக இருந்தாலும் உங்களால் முன்னேற முடியாமல் அதே நிலைமையில் அதே கண்டிஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருக்கிற நிலைமையோடு இன்னும் கீழே போயிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஆண்டு 7.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு பதில் கிடச்சிடும். இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்க போதுங்க. அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வருவார். அந்த குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஆரம்ப பதிவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆரம்ப பதிவு சில பேர் தொழிலில் முதலீடு போட்டு ஜெயிச்சிருவீங்க. இந்த 4 மாதத்துலேயே ஒரு ஆரம்பத்துலேயே ஒரு அடித்தளம்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ஆரம்ப பதிவு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த ஏப்ரல் கடைசி அல்லது மே மாதம் ஆரம்பத்திலிருந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போய் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கி அதில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முதலீடு போட்டு அதில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் கடைசி பகுதியிலேருந்து வருமானம் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போதுங்க. பணம் வரப்போகுது, பணம் வந்து நிறைய வரும்னு சொல்லிடலாம். ஆனால் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழிலில் நல்ல சக்ஸஸ் ஆக போகிறீங்க, ஷைன் பண்ண போகிறீங்க, ஜெயிச்சு காட்ட போகிறீங்க தனுசு ராசி நேயர்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க கூட பணப்பிரச்சனையில் இருக்கீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க, தொழில் இல்லாமல் இருக்கீங்க, மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு மன அழுத்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எல்லாமே விலகும் இந்த வருஷம். சரிங்களா? அது ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏப்ரல் கடைசி அல்லது மே மாதத்திலிருந்து சூப்பராக இருக்க போகிறீங்க, பணம் வரப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க. அதனால் கவலையப்படாதீங்க. சரிங்களா? வெளியூர் வெளிமாநிலத்து மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, இதை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும். நிறைய வருமானத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் பார்ப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு பணத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க. பணம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். நிறைய சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வைக்க போகிறீங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்க போகிறீங்க. யார் முன்னாடி நீங்கள் எவ்வளவோ கேவலப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டி ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பணம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? தேவையான பொருட்கள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், ஒரு இடத்த வாங்கி போட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலர் வாங்கலாம், 4 வீலர் வாங்கலாம். இதனால் உங்கள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லிடலாங்க. 2024ஆம் ஆண்டு இந்த தனுசு ராசிக்காரங்களாம் லைஃப்பில் வந்து செட்டில் ஆவீங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா நான் சொன்ன விஷயங்கள், நான் சொன்ன பலன்கள் எல்லாமே 100% உங்களுக்கு வேலை செஞ்சிடும். சரிங்களா?
இந்த 3 ராசிக்காரங்களும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். அது குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த தனஸ்தானத்தில் வந்து இந்த குரு சம்மந்தப்படும் போது பணம் வந்து அதிகமாக வரும்னு அர்த்தம். சரிங்களா? மேசராசி உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசி, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு, மற்ற ராசிக்கு நல்லாயிருக்கும். நம்ம என்னென்ன நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். அனைத்து ராசிகளுக்கும் இந்த நம்ம சொன்ன ராசிகளுக்கு அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.